860 போதகர்மாரை பார்த்து கேட்டார்களாம், உங்கள் ஜெப வாழ்க்கையை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு. போதகர்மார 860 போதகர்மார பார்த்து கேட்டாங்களாம், உங்க ஜெப வாழ்க்கையை பற்றி என்ன சொல்றீங்கன்னு. 16% சொன்னார்களாம், நாங்க ஜெப வாழ்க்கையில திருப்தியா இருக்கிறோம் என்று சொன்னாங்களாம். 47% போதகர்மார் சொன்னாங்களாம், ஒரு அளவுக்கு தான் நாங்க திருப்தியா இருக்கிறோம். 30% சொன்னாங்களாம், நாங்க திருப்தி அற்ற நிலையில் இருக்கிறோம். 7% சொன்னாங்களாம், எங்களுக்கு ஜெப வாழ்க்கையில திருப்தியே இல்லைன்னு. இது யார் சொன்னது? பாஸ்டர்ஸ். யோசித்து பாருங்க, நீங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கையில் மிகவும் திருப்தியாய் இருக்கிறீர்களா? நீங்கள் திருப்தியாய் இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க திருப்தியாய் இல்லாவிட்டால் நாங்கள் ஜெபிக்க தொடங்கலாம். நம்முடைய ஜெப வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வருகிறது. முதலாவது, ஜெபிக்கும் போது கவனம் சிதறி போயிடுது. நீங்க ஜெபிக்க உட்காரைக்கு தான் உங்க போன் அடிக்கும். நீங்க ஜெபிக்க உட்காரைக்கு தான் சாத்தான், ஓ நீ அதை செய்யல இதை செய்யல என்று வந்து சொல்லுவான் உங்களுக்கு. அப்ப உங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருது. புரியுதா? உங்க மனசுக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும் பொழுது உங்க ஜெப வாழ்க்கையை சிதற விடாதீங்க. நம்பர் 2, மற்றவர்களுக்கான போதுமான அளவு ஜெபிக்காத வாழ்க்கை. நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் எங்களுக்காக. நான் வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், என் மனைவி ஆசீர்வதிக்கப்படணும், என் புருஷன் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைங்க, என் சொத்து, என் சுகம், என் கல்யாணம், இதுக்கே தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் உண்மையான ஜெப வாழ்க்கை என்றால் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறது உண்மையான ஒரு ஜெப வாழ்க்கை. மூன்றாவதாக, நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்கள். திட்டமிட்ட ஜெப அட்டவணையை பராமரிக்க தவறுதல். அப்படி என்ன, எங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு என்ன வைக்காம சும்மா வாயில வர்றதெல்லாம் மனசுல வர்றதெல்லாம் நாங்க யோசித்து ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட போராட்டத்தை அனுபவித்து நான் என் ஜெப வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறேன் என்று சொன்னீர்கள் என்றால், நான் பிரசங்கம் பண்ண போற இந்த மாசம் இந்த வார்த்தை உங்களுக்கு தான். வாசிங்க கொலோசியர் 4:2-3-4 எல்லாருமாய் சேர்ந்து வாசிக்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த கொலோசியர் புத்தகம் 4வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு ஜெபத்தை குறித்து ஆழமான சத்தியத்தை அவர் பகிர்ந்து கொடுக்கிறாரு. கொலோசியர் 4 தியாலஜிக்கல் அண்ட் a deep message on prayer. ஆழமான ஒரு சத்தியம் அவர் எங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், விசுவாசிகளுக்கு தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பை வைக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை அதிகமாய் வளரும். பாருங்க, உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் போட்டோ ஒன்று போட போறேன். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா vertical and horizontal, am I correct? Vertical and horizontal. verticalா பாருங்க, இதுதான் ஜெப வாழ்க்கை. சரியா தம்பி? நடுவுல யார் இருக்கிறா? கிரைஸ்ட். இரண்டாவது என்ன? கீழே வேர்ட். எல்லாரும் சொல்லுங்க, பிரேயர்,
Christ word. சத்தமா சொல்லுங்க. 1 2 3. அதுதான் முதலாவது நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். வேதத்தை வாசிக்கிறோம். ஜெபம் இயேசு வேதம். ஜெபம் இயேசு வேதம். ஜெபம் இயேசு வேதம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இயேசு வேதம். இத கட்டி எழுப்பைக்க மற்றவர்களோடு ஐக்கியம். அடுத்த பக்கம் இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். பாத்தீங்களா? This is the power of prayer. முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிங்க. கொலோசியர் 4:2 முதல் வார்த்தையை வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முதல் வார்த்தை என்னவென்றால் ஜெபத்தில் நிலைத்திருங்கள். ஜெப வாழ்க்கை இருக்கு, ஆனா ஜெபத்தில் நிலைத்திருக்கணும். அதுதான் முக்கியம். 47 வருஷம் நான் ஜெபம் பண்றேன். ஒரு அவர் கிடையாது, 47 வருஷம். அப்பவும் ஆண்டவர் சொல்றாரு ஜெபத்தில் நீ நிலைத்திருக்கணும். அப்ப 47 வருஷம் ஜெபம் பண்ண பிறகும் ஆண்டவர் சொல்லுகிறாரு ஜெபத்தில் நீ நிலைத்திருக்க வேண்டும். எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு உங்க ஜெப வாழ்க்கையை நீங்க don't take it for granted. உங்க ஜெப வாழ்க்கையை சொல்லாதீங்க நான் டெய்லி 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன், 20 நிமிஷம் ஜெபம் பண்றேன். இல்ல, உங்க ஜெப வாழ்க்கையில நீங்களும் நானும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கொலோசியர் 4:2 வாசி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அப்படின்னா இடைவிடாமல் தொடர்ச்சியாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். பாஸ்டர், தொடர்ச்சின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஏற்கனவே ஜெபிக்கிறீங்க, ஆனா அந்த ஜெப வாழ்க்கையில நீங்க முன்னேற வேண்டும். I must grow in my prayer life. இப்ப நீங்க டெய்லி 10 வருஷமா 6 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறீங்க. இப்ப அதை கொஞ்சம் மாத்துங்க. ராத்திரியும் 9 to 10 கொஞ்சம் ஜெபிக்க தொடங்குங்க. அப்ப நம்ம என்ன செய்றோம்? நம்ம தொடர்ச்சியாய் தொடர்ந்து வாசிங்க. அந்த வசனம் இதை வாசிங்க. தொடர்ந்து என்றால் நீங்கள் ஏற்கனவே ஜெபிக்கிறீர்கள், ஆனால் அதில் தொடர்ந்து முன்னேறவும் நிச்சயமாக இருக்கவும் வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து என்று சொல்லுகிற வார்த்தை அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்க ஏற்கனவே ஒரு ஜெப வீரன், ஆனாலும் அதில் நாங்க தொடர்ந்து முன்னேறவும் நிச்சயமாக நாங்க இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் ஜெப வாழ்க்கையை நான் மாற்ற மாட்டேன். ஜெபிக்கிற சபை வளரும், ஜெபிக்கிற புருஷன் வளருவார், ஜெபிக்கிற மனைவி வளரும், ஜெபிக்கிற பிள்ளைங்க வளருவாங்க, ஜெபிக்கிற குடும்பம் வளரும். ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஏனென்றால் உங்க ஜெப வாழ்க்கை உங்க பிரச்சனையை விட பெரிதாக இருக்கிறது. இரண்டாவதாக ஜெப வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிறது என்பது உறுதியாக சஞ்சலமின்றி நாங்க ஜெபிக்கிறது. எங்களை உறுதியாக ஜெப வாழ்க்கையில கட்டி எழுப்ப வேண்டும். ஒருத்தர் சொன்னாரா, நான் உலகத்துக்காக ஜெபிக்க போறேன் என்று சொல்லி ஒரு வேர்ல்டு மேப் வாங்கி அதை போட்டுட்டு அதுக்கு மேல ஒரே ரவுண்டு வந்து சொன்னாராம், உலகத்தை ரட்சியும் ஆண்டவரே. ஒரே நிமிஷத்துல உலகத்துக்காக ஜெபித்த ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிறாரு. அப்படி ஜெபம் அல்ல. வாசிங்க. நிலைத்திருக்கும் என்பது உறுதியாகவும் சஞ்சலமின்றியும் இருப்பதை குறிக்கும். நிலைத்திருப்பதற்கான
அடுத்த பதங்கள் என்னவென்றால் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எங்களை ஆண்டவருக்காய் முழுமையாக கொடுத்து, ஆண்டவரே நான் ஜெபத்தில் நம்புறேன் என்று சொல்லி எங்களை முழுதுமாய் ஜெபத்துக்கு அர்ப்பணிப்பதுதான் ஜெபத்தில் நிலைத்திருப்பது. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் ஜெபத்தை மாத்திரம் விட மாட்டேன். அந்த அபிஷேகம் வரும்பொழுது தொடர்ச்சியாய் ஜெபிப்பீங்க, நிலைத்திருந்து ஜெபிப்பீங்க. நீங்க சொல்லுவீங்க, என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை ஜெபந்தான். உங்களை முழுதுமாய் அர்ப்பணிங்க ஜெப வாழ்க்கைக்கு. உங்களை முழுதுமாய் ஆண்டவருக்குள்ள ஒரு பக்தி உள்ளவராய் மாற்றி போடுங்க. உங்களை அர்ப்பணித்து முழுமையாக ஜெபத்தில் ஈடுபடுங்க. கிரேக்க பதத்தில் இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், போன வருஷம் ஜெபிச்சேன், இந்த வருஷமும் தொடர்ச்சியாக நான் ஜெபிக்க போறேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமா இருக்கிறது? தொடர்ச்சியாய் ஜெபிக்க போறோம். முதலாவது என்ன செய்யணும்? ஜெபத்துல தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும். இல்ல உறுதியாய் இருக்க வேண்டும். உறுதி. என்ன வந்தாலும் நான் ஜெபத்தை மாத்திரம் விட்டு விட மாட்டேன். ஒரு சபையில் ஒருத்தர் இருந்தாராம். பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வர முதலே அல்லேலூயா என்று கத்திடுவாராம். பாஸ்டர் ஒன்னும் சொல்ல முதலே அவர் அல்லேலூயா கத்திடுவாரு. அப்போ ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார் அவருக்கு, அடுத்த வாரம் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வர்றாரு, சும்மா அல்லேலூயா எல்லாம் கத்தாதீங்க, அவர் பிரசங்கம் பண்ணிக்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, உங்களுக்கு ஒரு புது ஷூஸ் வாங்கி தர்றேன், அடுத்த வாரம் கத்தாதீங்கன்னு சொன்னாங்களா. அடுத்த வாரம் புது பிரசங்கி வந்து நின்ன உடனே அந்த சகோதரன், ஷூ கிடைக்குதோ இல்லையோ அல்லேலூயானாரா. எங்களுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ ஜெபத்தை மாத்திரம் நாங்க விட மாட்டோம். கையுள்ளவர்கள் தட்டு தட்டுன்னு தட்டி எங்க அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஷூ கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வீடு கிடைக்குதோ இல்லையோ பிரச்சனை கிடையாது. எனக்கு காரு கிடைக்குதோ இல்லையோ பிரச்சனை கிடையாது. என் வியாதி என்னை விட்டு போகுதோ இல்லையோ பிரச்சனை கிடையாது. நான் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா ஜீசஸ். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். திருப்பி வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிறது? சமைக்கிறோம், குளிக்கிறோம், பிரஷ் பண்றோம், கார் ஓட்டுறோம். உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் நான் இன்னைக்கு வச்சிருக்கிறேன். ரெடியா? இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு வாழ்க்கை முறையாக நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். எங்களுடைய ஜெப வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை. What is your life? My life is prayer. Prayer is my life and my life is prayer. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. Prayer is my life and my life is prayer. என்னுடைய வாழ்க்கையே ஜெபம்தான், ஜெபமே என் வாழ்க்கை. புரிஞ்சுதானே? My prayer is my life, my life is prayer. Hallelujah. என்னுடைய வாழ்க்கையே ஜெபம், ஜெபமே என் வாழ்க்கை. தொடர்ச்சியாய் ஜெபம் பண்ணுங்கள். கடவுளுடன் ஆண்டவருடன் தனியாக இருக்கும் சமர்ப்பணமாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன், இடையூறுதல் இல்லாத நேரங்களையும் நான் தனிமையாய் ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடந்து ஜெபிக்கிறது ஒரு ஜெபம்.
எனக்கு எத்தனையோ வேலை இருக்கு பாஸ்டர், ஆனா அந்த வேலை மத்தியிலும் நீங்க டைம் எடுத்து ஜெபிக்கிறது தான் இடைவிடாமல் ஜெபிக்கிறது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பயங்கர வேலை இருக்கு, ஆனா அந்த வேலை மத்தியில நீங்க டைம் எடுத்து ஜெபிக்கிறீங்க, அதுதான் இடைவிடாமல் ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப வேலை இருக்கு பாஸ்டர், ஆனா தம்பி உங்க வேலை மத்தியில நீங்க இன்னும் டைம் எடுத்து ஜெபிக்கிறீங்க. இயேசு இந்த வசனத்தை நீங்க எல்லாம் அப்படியே அறிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நம்புறேன். லூக்கா 5:16 வாசிங்க. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவரோ அடிக்கடி ஒரு அமைதியான இடங்களில் சென்று இயேசு ஜெபித்தார். இதுதான் இடைவிடாமல் ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறது. தம்பி நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாரம் 1 hour மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே நான் ஜெபம் பண்ண போறேன். ட்ரை பண்ணி பாருங்க. வேலை இருக்கு, வேலையின் மத்தியில நீங்க டைம் எடுத்து ஜெபிக்கிறது தான் இடைவிடாமல் ஜெபிக்கிறது. உங்களுக்கு வேலை இல்லை என்ன ஜெபிக்க வராதீங்க. வேலை இருக்கு, ஆனாலும் நான் ஜெபிக்க போறேன். அதுதான் உண்மையான ஜெப வாழ்க்கை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. உங்க வீட்டுல அவங்க சொல்லணும், அவங்க ஜெபத்துக்கு போயிட்டாங்க. ஜெப கூட்டத்துக்கு வந்து ஜெபிக்கிறது வித்தியாசம், நீங்களா ஜெபிக்கிறது வித்தியாசம். ஃபெலோஷிப் டின்னர் வைக்க நீங்க எல்லாம் வந்து சாப்பிட்றது வித்தியாசம், ஆனா உங்க வீட்டில் சாப்பிட்றது தனியா அது வித்தியாசம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்னத்தை கரெக்டாக சாப்பிடணும். இப்படி கும்பாலத்தில் வந்து சாப்பிட போனால் எல்லாம் பிரியாணி தான் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் வீட்டில் தனியாக சாப்பிடக்க உங்களுக்கு தெரியும் எது சாப்பிடணும். அதை மாதிரி தான் கும்பாலத்தோடு ஜபிக்கிறது நான் சொல்லல. தனிமையாக இருந்து அப்பா சமூகத்தில் காத்து கிடக்கிறது தான் இடைவிடாமல் ஜபிக்கிற என்ற அந்த பதத்துக்கு அதிர்த்தமாய் காணப்படுகிறது. Turn to your neighbor, உங்க பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நான் ஜெபிக்க போறேன், நான் ஜெபிக்க போறேன். என் ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்ப போறாரு. 2025ஆம் ஆண்டு என்னுடைய ஜெப வாழ்க்கை மாறப்போகிறது. இரண்டாவது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்றதுக்கு அர்த்தம் நான் பிஸியா இருந்தாலும் டைம் எடுத்து ஜெபிக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்றது. ரெண்டாவது, திடீர் ஜெபம். திடீர் ஜெபம். திடீர் ஜெபம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடு. நீங்க பஸ்ல போறீங்க, ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ள. இடைவிடாமல் ஜபிக்கிறதுல முதலாவது எப்படி ஜபிப்பீங்க? டைம் எடுத்து செப்பரேட் பண்ணி ஜபிக்கிறது இடைவிடாத ஜபம். இரண்டாவது, திடீர். You pray immediately. சடுதியாய். இன்னைக்கு காலையில நீங்க எழும்பிக்க அம்மா முதலாவது நீங்க என்ன செய்தீங்க? காலையில கட்டில இருந்து காலு கீழே வச்ச உடனே என்ன செய்தீங்க? சும்மா பொய் சொல்லக்கூடாது, ரொம்ப பரிசுத்தமா சொல்லக்கூடாது. என்ன செய்தீங்க? எழும்பின உடனே ஒரே ஓட்டம் 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 ஓட்டம். காலையில எழும்பி கட்டில இருந்து கால் வச்ச உடனே சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, பாரு ராத்திரி பூரா இவனுக்கு தூக்கம் கொடுத்த, அவன் காலையில் எழும்பி எனக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். ரெண்டு விதமான ஜெபமும் மிகவும் முக்கியம். ஆழமான ஜெபம், அதோட சடுதியான ஜெபம், ரெண்டும் எங்க வாழ்க்கையில முக்கியம். நீங்க எல்லாம் ஜெபிக்கணும். நான் உங்களை ஜெபிக்கணும்னு சொல்லும் பொழுது உங்களை நான் குத்தல, உங்களை நான் மாத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறாரு.
ஐயோ என்ன ஜபிக்க சொல்றாரு, அப்படி அல்ல. ஐயோ நான் ஜபிக்கல, அப்படி அல்ல. இப்ப வெளியில போய்க்க, ஐயோ நானும் ஜபிக்கணும், இல்லாட்டி அவர் அடுத்த வாரம் திருப்பி ஜபத்தை பண்ணி, அப்படி அல்ல. நான் தேவ செய்தியை கேட்டுட்ட, இனிமே நான் தொடர்ச்சியாய் ஜபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நெகேமியாவுடைய வாழ்க்கையில வாசிங்க, நெகேமியா 1:4 வாசிங்க சத்தமா. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கினேன். அது என்ன பிரேயர்? அது என்ன பிரேயர்? தொடர்ந்து அது என்ன பிரேயர்? இடைவிடாமல் ஜெபம் பண்ற பிரேயர். அது நான் கேள்விப்பட்ட உடனே நாட்கள் எடுத்து நான் ஜெபிச்சேன். ஓகே, அடுத்தது வாசிங்க நெகேமியா 2:4 வாசிங்க சத்தமா. நெகேமியா 2:4 வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன். அது என்ன ஜெபம்? திடீர் ஜெபம், தொடர்ச்சியான ஜெபம். 1:4 திடீர் ஜெபம். 2:4 1:4 நெகேமியா நாட்கள் எடுத்து ஜெபித்தாரு. அது தொடர்ச்சியான ஜெபம். ஆனா ராஜா கேட்ட உடனே ஆண்டவர்கிட்ட உடனே கேட்டு சொல்லணும், அது திடீர் ஜெபம். இதுதான் இடைவிடாமல் ஜெபிக்கிற பதத்துக்கு அது அர்த்தம். I must pray days of prayer and I must pray instant prayers. இப்ப புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? What is the meaning of pray without ceasing? எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க, பாஸ்டர் இடைவிடாமல் ஜெபம் பண்றோம்னா அப்ப கார் ஓட்டைக்கு எப்படி ஜெபம் பண்றது? அது திடீர் ஜெபம். கார் ஓட்டைக்கு நீங்க ரோட்ல நிப்பாட்டி நான் 2 நாள் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்ல முடியாதல்ல. ஆனா வீட்டுல இருக்க நீங்க சொல்லலாம், நான் 2 நாள் வாசம் பண்ணி ஜெபம் பண்ண போறேன். இந்த ஜெபத்துக்குள்ள வரும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கையை